மக்களின் பாதுகாப்பு மக்களின் கைகளிலேயே. 11ஆம் திகதிக்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் நடக்கப்போவது என்ன? ஆட்டோ சாரதிக்கு கொரோனா தொற்று உறுதி, பலருக்கு தொற்றியிருக்க வாய்ப்பு. சிங்கப்பூர் நோக்கி பறந்தது ஸ்ரீலங்காவின் சிறப்பு விமானம். கோட்டாபாயவுடன் ரகசிய ஒப்பந்தமா? பதவியை துறக்க தயார் மஹிந்த தேசப்பிரிய தகவல். கொரோனாவுக்கு எதிரான செயற்திட்டங்களுக்காக இலங்கைக்கு நிதி வழங்கும் அமெரிக்கா. பிரான்சில் சிவப்பு மண்டலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பிரதேசம். பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து சரமாரி ராக்கெட் தாக்குதல், சிக்கிய வீடியோ. ரகசியமாக மீண்டும் விவாகரத்து பெற்ற பிரித்தானிய பிரதமர், 3வது திருமணத்திற்கு இனி தடையில்லை. ஜார்ஜாவில் 49 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து, பேரழிவு தவிர்ப்பு, வெளியான வீடியோ. எதிர்வரும் 11ஆம் திகதிக்கு பின்னர் மக்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காக சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்கு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பொருளை மருத்துவ பரிசோதனை நிலையத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயருவன் பண்டார தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று ஏற்பட்டதனை அடுத்து அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 11ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் தளர்த்தப்பட உள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக நேற்று கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் ஒருவர் ஆட்டோ சாரதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்கபுர பிரதேசத்தில் நேற்று ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவர் ஆட்டோ சாரதி என இனங்காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவருடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கானோர் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூரில் சிக்கியிருக்கும் 180 இலங்கை மாணவர்களை மீட்டு வருவதற்காக சிறப்பு விமானம் ஒன்று இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 302 என்ற சிறப்பு விமானமே இன்று காலை 7:30 மணியளவில் புறப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சிங்கப்பூர் புறப்பட்ட விமானமானது இன்று மாலை 5:15 மணியளவில் இலங்கை மாணவர்களுடன் நாட்டை வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா பரவல் காரணமாக நாட்டில் சிக்கி தவித்த சுமார் 10 சிங்கப்பூர் பிரஜைகளும் சிறப்பு விமானத்தில் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடனோ அல்லது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடனோ எந்த ரகசிய ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மஹிந்த தேசப்பிரியவின் மகன் விதுர காசியப்ப தேசப்பிரிய வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியதற்கு பின்னால் அரசு அனுசரணை இருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மகனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக தனது பதவியை பயன்படுத்தி அழுத்தங்களை கொடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தியை முற்றாக மறுக்கின்றேன். அப்படியொரு நிகழ்வு நடைபெறவில்லை. அப்படி செய்திருந்தால் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு எதிராக இலங்கை மேற்கொண்டு வரும் செயற்திட்டங்களுக்கு உதவுவதற்காக 4.5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதன்படி அமெரிக்கா இந்த செயற்திட்டத்திற்கான மொத்த நிதி பங்களிப்பை 5.8 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக அமெரிக்க தூதுவர் எலைனா குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் சுகாதாரத்துறைக்காக 26 மில்லியன் டாலர் உட்பட கடந்த 20 வருடங்களில் இலங்கைக்கான அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள மொத்த உதவி 1 பில்லியன் டாலரையும் விட அதிகமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஏப்ரல் 9ஆம் திகதி அமெரிக்க தூதரகத்தினால் அறிவிக்கப்பட்ட 1.3 மில்லியன் டாலர் சுகாதார உதவியை அடிப்படையாக கொண்டே இந்த புதிய உதவி முன்னெடுக்கப்படுவதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் 1104 பேர் புதிதாக வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 987 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அந்த நாட்டு சுகாதார அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் 24 மணி நேரத்தில் 330 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1365 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 234 பேர் மருத்துவமனைகளிலும் 96 பேர் மூதாளர் இல்லங்களிலும் இருந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போதும் 24,775 பேர் மருத்துவமனைகளில் உள்ளதோடு இவர்களில் 3,430 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஈரான் நாட்டு அரசாங்கத்தினால் நாளாந்தம் அடையாளப்படுத்தப்படும் நிறமண்டலங்களில் தமிழர்கள் செறிந்து வாழும் இல் டு பிரான்ஸ் மண்டலம் தொடர்ந்தும் வைரஸ் உயிர்ப்புடன் உள்ள பிராந்தியமாக மட்டுமல்லாது மருத்துவமனைகளில் நெருக்கடியுள்ள பிராந்தியமாகவும் அறிவித்து நேற்றைய தினம் சிவப்பு மண்டலமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 3 ராக்கெட்டுகள் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் ராக்கெட்டுகள் விமான நிலையத்திற்கு அருகே தாக்கியதாக உள்ளூர் ஊடகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாக்தாத் விமான நிலையத்திற்கு அருகே கடும் விமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அந்த நாட்டு ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் லாஞ்சர் கதிமையா சுற்றுப்புறத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தற்போது வரை யாரும் பொறுப்பேற்கவில்லை எனினும் தாக்குதல் தொடர்பில் ஈராக் அதிகாரிகள் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் 2வது முறையாகவும் விவாகரத்து பெற்றுள்ள நிலையில் தற்போதைய ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் தமது 3வது திருமணத்திற்கான திட்டங்களை வகுப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனின் காதலி கேரி கடந்த வாரம் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். இந்த நிலையில் உயர் நீதிமன்ற முன்னணி வழக்கறிஞரும் போரிஸ் ஜான்சனின் முன்னாள் மனைவியுமான மெரினா விவாகரத்து வழங்கும் ஆணையை பெற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது. போரிஸ் ஜான்சன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள தடையில்லை என்ற ஆணையை பெற வீலர் கடந்த பிப்ரவரி மாதம் லண்டன் குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து அதே மாதம் 18ஆம் தேதி அந்த ஆணையை அவர் பெற்றுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. இதனை அடுத்து உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 4 மில்லியன் பவுண்டுகள் வழங்க போரிஸ் ஜான்சன் முன்வந்துள்ளதை அடுத்து இந்த துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையிலேயே பிப்ரவரி 29ஆம் தேதி பிரதமர் ஜான்சன் மற்றும் கேரி சைமன்ஸ் தாங்கள் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக அறிவித்தனர். ஏப்ரல் 29ஆம் தேதி கேரி சைமன்ஸ் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். வீலருடனான 27 ஆண்டுகால திருமண பந்தத்தில் ஜான்சன் வீலர் தம்பதிக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இது மாத்திரமன்றி லண்டனில் கலை தொடர்பான ஆலோசகராக பணியாற்றிய ஹெலனுக்கும் போரிஸ் ஜான்சனுக்கும் 11 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருப்பதும் தெரியவந்துள்ளது. தொடக்கத்தில் இந்த விவகாரத்தை மறுத்த போரிஸ் ஜான்சன் நீதிமன்றம் தலையிட்ட பின்னர் அந்த குழந்தைக்கு தான் தந்தை என்பதை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள சார்ஜாவில் குடியிருப்பு கோபுரத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக சார்ஜாவின் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு சார்ஜாவின் அல் நஹ்தாவில் உள்ள ஒரு குடியிருப்பு கோபுரத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. சார்ஜா உள்ளூர் பாதுகாப்பு குழுக்களின் விரைவான நடவடிக்கையினால் பெரிய பேரழிவை தவிர்க்கப்பட்டது. தீக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 12 பேரில் 5 பேர் புகை மூச்சு திணறலுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் 7 பேர் சம்பவ இடத்தில் சிகிச்சை பெற்றனர். ஆரம்ப அறிக்கைகள் இரவு 9:04 மணிக்கு அப்கோ கோபுரத்தின் 10வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது. உறைப்பூச்சு காரணமாக விரைவாக மேலே பரவியதாக கூறப்படுகின்றது. 38 குடியிருப்பு தளங்கள், சேவைகளுக்கான 2 தளங்கள் மற்றும் 9 கார் பார்க்கிங் தளங்கள் ஆகியவற்றை கொண்ட 49 மாடி கட்டடத்திலிருந்து குத்தகைக்காரர்கள் வெளியேற்றப்பட்டனர். ஒவ்வொரு தளத்திலும் 12 குடியிருப்புகள் என மொத்தம் 456 குடியிருப்புகள் உள்ளன. தீ அணைக்கப்பட்ட நிலையில் கட்டிடம் காலியாக உள்ளதா என்பதை கண்காணிக்க போலீசார் ட்ரோனை பயன்படுத்தியதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.